வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 3 விதமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு பூர்ணத்தை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எள்ளு பூர்ணம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எள்ளை நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. எள்ளு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நெய் விட்டு துருவின தேங்காவை ஆட் பண்ணி வெல்லம் சேர்த்து திரும்பி ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி திரண்டு வரும்போது நம்ம இறக்கிடலாம். இந்த தேங்காய் வெல்லம் நல்லா கீயோடு மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரும்போது இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 பூரணம் ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கீ விட்டு இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 பேரிச்சம்பழம் ஆட் பண்ணி நல்லா கீயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கனால ஸ்வீட் இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் ஒரு 3 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசி மாவாக இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மூணு கப்பு மாவுக்கு 3 கப் அளவு தண்ணியை நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாயிலான வாட்டரை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா தண்ணியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவில் எப்படி பூரணத்தை ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையை எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை இதில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இப்படி இப்போ இது நடுவில் நம்ம கொஞ்சமாக பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி நம்ம சைட்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை மோல்டு இல்லைன்னா இந்த மெத்தடில் கூட நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எள்ளு ஸ்டஃபிங்கை இது உள்ள நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கையில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லா சைட்ஸும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மோல்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மோல்டில் நம்ம 2 சைட்ஸும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து உள்ளே நல்லா சைட்ஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டர் கேப்பில் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்லோவாக டீமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. எல்லா ஷேப்லேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம இட்லி குக்கரில் கீழே தண்ணி வச்சு மேலே பிளேட்டில் இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளும் நம்ம அடுக்கிக்கலாம். ஒரு 10 to 15 minutes வெந்தால் போதும். ஒரு 15 minutes ஸ்ட்ரீமில் நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. உள்ளே நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.